வார்த்தைக்காக சிந்தனைக்காக மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களை முன்னிட்டு நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போகிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்க கடந்து வருகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே அநேக தடைகள் வரத்தான் செய்கிறது. பலகீனம், வியாதி, பிரச்சனை, போராட்டம், அநேக சோர்வுகள், எத்தனையோ காரியங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தா தான் நம்ம சந்தோஷமாய் சமாதானமாய் மனுஷர் வாழ முடியும். அதற்கு தடையாய் இருக்கிறது பிசாசு. நம்மளை படைத்தவர், நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர், அந்த தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்குள்ள வரக்கூடிய தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கருசனை உள்ள ஒரு தேவன். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராகிய தேவன் அதி சீக்கிரத்திலே லெகுவாக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியாய்ப்பட்ட நமக்கு சகல தடைகளும் இராதபடி நம்ம சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படிதான் கர்த்தர் நமக்கு சகாயம் உள்ளவராய் இருக்கிறார். சரி, ஆண்டவர் எப்படி நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்திலே நம்ம தியானிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களை, ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமே, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி, இந்த 18வது அதிகாரம் வர்ற வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யல, குழந்தையே இல்லை. கிட்டத்தட்ட அவனுக்கு 99 வயசு ஆகிறது. இன்னும் ஒரு வருஷம் தான், 24 வருஷம் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து ஆயிற்று. ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படியாய்ப்பட்ட நிலையில தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்து இருந்து. 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் புரிந்து. அந்த ஆபிரகாமுடைய தன்மையை நம்ம இதுல காண முடியுது. மம்ர பூமியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக வருகிறார்கள். அப்படி என்றால் 24 மணி நேரம் எப்போதும் ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவனுடைய கண்களை ஏறெடுத்து கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவனாய் இருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், சுகம் வேணும், ஆறுதல் வேணும், சந்தோஷம் வேணும்னு சொன்னா நம்முடைய ஆவி, சரீரம், ஆத்துமா முழுவதும் கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது பாருங்க, அப்படி என்றால் அவன் அநேக நேரம் கர்த்தரை ஆவலுடன் எதிர்பார்த்து, ஆண்டவர் நினையாத வேளையிலே எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறதாக அந்த வேதம் சொல்லுகிறது. அவர்களை கண்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிராக ஓடிக்கொண்டு தரை மட்டும் குனிந்து வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அதை கவனிங்களே. அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே, உம்முடைய எனக்கு கிருபை. அவன் கிருபை இரக்கத்துக்காக, கர்த்தாவே நீர் அழைத்து எனக்கு 24 வருஷம் ஆயிட்டு, அதை பத்தி அவன் மென்ஷன் சொல்லல. எனக்கு கிருபை தாரும், நான் ஒரு அற்பமானம், எனக்கு கிருபை கிடைத்ததானால் உமது அடியனை விட்டு என்ன செய்ய வேண்டாம், கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை கடந்து போகவாரா இருக்கும். ஆபிரகாம் சொல்ல, என்னை விட்டு கடந்து போக வேண்டாம். என்ன சொல்றான்? வாசிங்கள தொடர்ந்து 4.
கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் சொல்றான். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன். அவன் மரியாதை பாருங்க. உங்கள் கால்களை கழுவி கொண்டு மரத்தடியிலே சற்று சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியே இடவரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி பாருங்க. அவனுடைய உபசரிப்பு, ஆபிரகாமுடைய தாழ்மை உபசரிப்பு தேவனுக்கு, அது அந்த தூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியெல்லாம் எங்களுக்கு செய் என்று ஒப்பு கொடுத்தார்கள். அவனுடைய வரவேற்பு அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அடுத்து தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராண்டத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கண்டையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில். அவனுடைய துரிதம், அவனுடைய வேகம், அவனுடைய சந்தோஷம், அவனுடைய மகிழ்ச்சி, தேவ தூதன் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவரை வரவேற்று கால்களுவ தண்ணி கொடுத்து அவரை உட்கார செய்து புசிக்கிறதுக்கு 3 படி மாவு எடுத்து நல்ல கொளுத்த கண்டை எடுத்து அவன் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறதை அதை பார்த்து அவர்கள் ரசித்து புசித்தார்கள் என்று சொல்லி வேதம் கூட சொல்லுகிறது. 10வது வசனம் வாசிங்களேன். 10வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாருங்க, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க வருகிறார். 3 தூதர்கள் வருகிறார்கள். அவன் கீழ்ப்படுகிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான், வரவேற்கிறான், உற்சாகப்படுகிறான். அவனுடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் சந்தோஷமாய் புசித்து திருப்தி அடைந்து அவனுடைய குறைகளை அன்னைக்கே தீர்க்கிறார்கள். இன்னும் 1 வருஷ உற்சவ காலகட்டத்திலே நிச்சயமாய் உனக்கு ஒரு மகன் இருப்பான், உன்னுடைய வைப்புக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் சொன்ன, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு கடந்து போக வேண்டாம், சற்று இளைப்பாரும். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றோமா? இப்படி எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதா? நம்மகிட்ட ஆண்டவரை சேவிக்க வரதே நமக்கு ஒரு பெரிய, தயவு செய்து எனக்கு அன்பான, நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ளே பெர்ஃபெக்டா தேவனை நேசிக்கிற நேசம் நம்முடைய செய்கைகளிலே அவர் புரிந்து கொள்வார். நம்முடைய இருதய தியானங்களை அவர் அறிந்து கொள்வார். அறிந்து நமக்கு கண்டிப்பா உதவி செய்வார். ஆசீர்வதித்து தான் கடந்து போனார். அல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டும் என்றால் உன்னை ஆசீர்வதித்து தான் அவர் போவார். அவனவனுடைய கிரியையின்படி நான் அவனுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவர் நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இதே போலத்தான் கடந்து போன ஆண்டவர் கடந்து போகிறவர். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30-31 சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 20:30-31. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். போதும் கவனிங்க. எரிகோ பட்டணத்துக்கு இயேசுவானவர் வருகிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். 2 குருடர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனாலும் அவர் கடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த குருடர்களை பார்க்காதபடி கடந்து போகிறார். ஏன்னா தேவன் நம்முடைய அன்பை சோதித்து அறிவார், நம்முடைய அன்பை ருசித்து அறிவார். என் பிள்ளை எப்படியெல்லாம் என்னை அழைக்கிறான் பார்ப்போம், எப்படி காத்திருக்கிறான் பார்ப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன். குருடனுக்கு அந்த அசைவை கேட்டு கேட்கிறான். அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து போகிறார், இயேசு கிறிஸ்தா போகிறார். என் கண்களுக்கு கண் தராத குருடனாக்கி வச்சிருக்கிற ஆண்டவரா போகிறார். அவருக்கு போனா என்ன, இருந்தா என்னன்னு அவன் நினைக்கல. இயேசு ஆண்டவரெல்லாம் போகிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நில்லும், நீர் என்னை கடந்து போகாது, என்னை ஆசீர்வதித்து போக என்கிற அர்த்தத்தோடு இயேசுவே தாவீதின் குமாரரே என்று சொல்லி
அந்த 31வது வசனம் கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த குருடர்கள் கூப்பிடாது இருந்திருந்தால் ஆண்டவர் அந்த இடத்தை கடந்து போகிறார். ஒருவேளை நம்ம அலர்ட்டா இருக்காவிட்டால் தேவன் எப்ப வருவார்? நாம தான் அலர்ட்டா இருக்க வேண்டும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஆபிரகாமை தேடி தூதர்கள் வருகிறார்கள். ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போக வேண்டாம், சற்று சாப்பிட்டு செல்லுங்கள் என்று அவனுடைய உபசரிப்பு. இந்த குருடர்கள் பார்த்து, தாவீதின் குமாரனே, என்னை பார்த்து என்னை ஆசீர்வதித்து விட்டு போகும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிற, என்னை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போகும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதாக நம்ம புரிகிறதா இல்லையா? தயவு செய்து அப்ப என்ன அர்த்தம் சொல்லுகிறது வேதம்? நாம தான் எதிர்பார்த்து காத்திருக்கணும். நம்முடைய தேவைக்கு ஆண்டவர் நினையாத வேளையில் வருவார், நினையாத காரியத்தை செய்வார். அப்படி என்றால் ஆலயத்திலே ஆராதனையிலே பங்கெடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் அவருடைய வழிகளை நிற்க நம்ம தவறக்கூடாது. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிற தேவனுக்கு, தேவன் அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. குருடர்கள் கூப்பிட்டார்கள், இயேசு நின்று அவனுக்கு அற்புதம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை புரிந்து கொண்டோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்லணும். உபசரித்தான், ஆசீர்வதித்தேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டான். அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். இன்னும் நம்ம ஒரு சொல்லல் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போமா? என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாட்டத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. யாக்கோபு தேவனை பார்த்து சொல்லுகிறான். அவன் அந்த 28வது அதிகாரத்துல அவன் நிற்கதியாய் லாபானுடைய மாமா வீட்டுக்கு போகும்போது கள்ளர்களால் பிடிக்கப்பட்டு எல்லாத்தையும் உரிந்து கொள்ளப்பட்டு அவன் அப்படியாக வெறும் தரையில படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அதை நம்ம 2வது தியானிப்போம். இப்போது அவன் நல்ல செல்வந்தோடு, 2 மனைவியோடு, பிள்ளைகளோடு, திரளான செல்வத்தோடு வரும்போது தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயப்படுகிறபடினாலே அவன் தேவனிடத்திலே தன்னை கூறுகிறதாக சொல்லுகிறது. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கு எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆண்டவரே, இதற்கு முன்னால வெறும் கையும் கோலுமாத்தான், வெறுமையான மனுஷனாத்தான் நான் இந்த இடத்துல கடந்து போனேன். இப்போது என்னை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். அல்லேலூயா. வெறுமையாய் கடந்து போன என்னை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். ஏன்னா எனக்கு ஒரு தரிசனம் பிரத்யட்சமாய் எனக்கு கொடுத்தீர். அந்த தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம். அவன் என்ன சொன்னா? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12-13 வாசிக்க சீக்கிரம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அப்படியே அவன் மனசுல வைத்திருக்கிறான். பாருங்க, 32வது அதிகாரத்திலையும் அவன் அப்படித்தான் சொன்னான். ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவர் எப்படி சொன்னதை அவன் இருதயத்துல இத்தனை வருஷங்கள் காலம் கடந்து சுமார் 2 மனைவி திருமணம், ஏழைகளும் 15 வருஷம் கழிச்சு அப்படி செல்வத்துல வந்த பிறகும்
தன்னுடைய பழமையை அவன் மறக்கவில்லை. சபை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஆமா கர்த்தரா எங்க இருக்கிறாரு கேட்கிற ஒரு நிலைமை. காத்த முடிஞ்சா சரி, அவரு அங்க கிடப்பார். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னீரே. நீர் சொல்லும் போது வெறும் கையும் கோலுமாதான் கடந்து போனே ஆண்டவரே, நீர் சொன்னதை அப்படியே செய்திருக்கிறேன். அப்படி அவன் விசுவாசித்து ஆண்டவரை கனப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களை, வேதத்தை நம்ம சரியாக வாசிக்க வேண்டும். எங்க குறைவுபட்டிருக்கோம்? ஆபிரகாமை போல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா ஆபிரகாமை போல இருக்கமா? யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் யாக்கோபையில ஒரு பாதியாவது இருக்கிறோமா? இதான் நமக்கு மனப்பாடம், இதான் நமக்கு யோசனை தரக்கூடிய வார்த்தை. இப்படிலாம் செய்து நன்மையை பெற்றார்களே, ஏன் நம்ம அப்படி இருக்க கூடாது? தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? சும்மா கண்ணை மூடிட்டு அங்க போனா அப்படி இப்படி ஒண்ணும் நடக்காது. வார்த்தையின்படி, அவருடைய செய்யின்படி, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி சொன்னவர் அதை செய்வார். அவர் சொல்லும் போது நான் வெறுங்கையாத்தான் போனேன், ஆனால் இப்போது பெரும் செல்வத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு அவர் சொன்னதை செய்து முடித்தார் என்று சொன்னார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யாத்திராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17 இருந்து 21 வரை வாசிக்கலாமா? அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசையும் சீனாய் மலை அடிவாரத்துக்கு அழைக்கிறார். கவனிக்க வேண்டும். ஆண்டவர் கூப்பிடுகிறார். மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் சீனாய் மலையின் அடிவாரத்திலே போகும்போது அந்த சீனாய் மலை கர்த்தருடைய ஆவியானவர் அதிலே இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிச்சு மலை முழுவதும் எப்படி அதிர்ந்தது அக்கினியாலை. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். எக்கால சத்தம் வரவர பலமாய் தொனித்தது. மோசை பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. மோசை ஆனாலும் பேசினான். ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வாய்மொழி கொடுக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்த்தோம் என்றால் கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலை கவனிங்க. அந்த அதிர்கிற மலையை அதிர்கிறது புகைக்காடாய். சீனாய் மலை முழுவதும் கர்த்தருடைய வல்லமையினாலே அதிர்கிறது. மோசையை அந்த மலைக்குள்ளே இருந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசை ஏறி போனான். வா என்றால் கடந்து போகிற கர்த்தர், உன்னை விட்டு கடந்து போகிற கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆனால் அந்த அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் இறங்கி போய் அவர்களை உறுதியாக கவனிக்கலாம். எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் தான் புறப்பட்டு போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைனா ஒரு அற்பமானவன், திக்குவாயம், மந்த புத்தி உள்ளவன், இவன் தானே, இவனுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமே, அப்படித்தானே அவர்கள் நினைத்தார்கள் மோசையை குறித்து. ஆனால் அவர் எப்படி மோசையை கனப்படுத்துறார் பாருங்க. எரிகிற புகை அதிர்கிறது சீனாய் மலை, எக்கால சத்தம் நடுகிறது. ஆனா மோசையை கூப்பிட்டார். ஜனங்களோ அவர்கள் கடந்து வரக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுப்பார். நாளைக்கு நீங்க மோசையோட மேல வருவீங்க, அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த இடம் வராம எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது. சுயத்துல யாரையும் எந்த ஒரு ஊழியக்காரன் நம்ம என்ன செய்ய முடியாது, அற்பமா எண்ண முடியாது. கனத்துக்குரிய பாத்திரம். அதே மோசையை போல நீங்க வரதுக்கு பிரயாசப்படணும். அப்படி செய்தால் கர்த்தர் உங்களை கனப்படுத்த தவற மாட்டார். நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறோமோ அப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்துவார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தால் அவங்க செத்து விடுவார்கள், அவர்களை உள்ளே வர விடாதே என்று சொல்லி தடுத்தார். மோசையோ அவர் என்ன செய்தார்? ஏறி வா என்று அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அதிலே நமக்கு நிறைய வித்தியாசங்களை காண முடியும். இது நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 18 வாசிக்க கேட்போமா? அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று போதும். ஆண்டவர் மோசையோடு பேசுகிற ஒரு சூழ்நிலையில மோசை ஆண்டவரோடு கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய முகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்கு ஆண்டவர் சம்மதிக்கிறார். பாருங்க அந்த 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு முன்பாக ஆவியானவருடைய தயை, அவருடைய பிரசன்னத்தையே நான் உனக்கு முன்பாக காண்பிக்கிறேன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை கனப்படுத்த தவறாத தேவன். நீ உண்மையுள்ள பாத்திரமா, நீ ஒரு விசுவாசியாயிரு, பரவாயில்ல. ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசியாய், கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் பயப்படுகிற உணர்வு இருந்தால் நிச்சயமாய் கனப்படுத்த அவர் தவற மாட்டார். உலக பார்வைக்கு மந்த புத்தி உள்ளவனும் திக்குவாயினும் தான் மோசை. ஆனால் அவனுடைய மகிமை நான் காண வேண்டும் என்று சொன்னவுடனே, நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ. இதுல தாளந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாருக்கு மேல அவர் இரக்கமாயிருப்பார்? அவரை நேசிக்கிறவர்கள், உண்மையாய் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறவர்கள் மீது ஆண்டவர் கண்டிப்பா இரக்கமாய் இருப்பார். ஏன்னா அவனுடைய கிரியின்படி நான் அவனுக்கு செய்கிற காரியம் என்னோடு கூட வருகிறது. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள இருக்கீங்களோ அவருக்கு கிருபை அளிக்கிற சித்தமாய் இருப்பேன் என்று சொல்லி அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீ என் முகத்தை காண மாட்டாய். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை பாருங்க, அவனுக்கு எப்படியாவது தன்னுடைய மகிமையை காண்பிக்கணும். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய பிரகாசிக்கிற வெளியாய் ஒளியாய் இருக்கிற தேவன். அந்த வெளியில அந்த ஒளியில எவனும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு பிரத்யட்சமாய் தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கண்மலையின் வெடிப்பிலே உன்னை மறைத்து இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் பிதாவை தரிசிக்க முடியும். அந்த ஒளியை தாங்குகிற ஒரே பவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. அந்த கண்மலை வெடிப்பு என்று சொல்லக்கூடியது அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய இருதயம், அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யாத்ராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வாசிக்க கேட்போமா? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேலர் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கடந்து போவதை குறித்து, நடந்து போவதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களை, எப்போதும் இது நம்ம தியானிக்கிறது தான். ஆனாலும் சொல்றேன், எதிரே செங்கடல், பின்னாலே பார்வோனுடைய சேனை, ஒரு வழியும் முடியாது. ஒண்ணுலே பார்வோனுக்கு இரையாகணும், இல்லைன்னா செங்கடத்துல இறங்கி செங்கடல்ல அழிந்து போகணும். அப்படியாய்ப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்படி மோசேயுடைய கோலை ஆண்டவர் உயர்த்த சொன்னார். 17வது வசனம். பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர்
முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். கவனிங்க, எகிப்தியர் இப்போ ஆண்டவர் மோசைக்கு கட்டளை இடுகிறார். மோசையும் தன்னில் இருக்கிற கோலை நீட்டுறான், செங்கடல் பிரிந்து வழி கொடுக்கிறது. அடுத்தபடியாக எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களுடைய இருதயத்தை கனப்படுத்தி, ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்கள் என்ன? ஒன்னே ஒரு தடவை பகைத்தவனோ ஆண்டவருக்கு பகையாக கருதுகிற தேவன். அப்படி உன்னை கனப்படுத்த விரும்புகிற தேவன். உன்னை பகைக்கிறவன் ஆண்டவருக்கும் பகையாளி. அவன் ஆண்டவரை பகையில இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் பகைச்சான். ஏன்னா அவருடைய நீ பிள்ளையா இருக்கிறார். இவ்வளவு கருசனை வைத்திருக்கிற தேவனிடத்துல அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு கொஞ்சமாவது இறக்க இருக்குதா? கொஞ்சமாவது இந்த தேவனை உண்மையா நேசிக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவரை போல பரிசுத்தமா காத்து, அது ஒரு தியாக வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து பார்க்க நம்ம முயற்சி செய்கிறோமா? ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்தியருக்கும் அவருக்கு சண்டை கிடையாது. அவருடைய பிள்ளையை அடிமைப்படுத்தினதுனால்தான் அவருக்கு விரோதி. அவர் என்ன செய்கிறார்? எகிப்தியரும் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்திலும் மகிமைப்படுவேன். ஒண்ணுமித்தமே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கஷ்டப்படுகிறாய், துன்பப்படுவதற்கு காரணமாயிருந்த ஒண்ணுமித்தமே உன் எதிராளியை அவர் அதம் பண்ணுவார். நம்மை விட்டு கொடுக்காத தேவன் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். தயவு செய்து நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அசாதாரணமான காரியத்தை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பாடினால் போதாது, அவர் கண்டிப்பா அதை செய்வார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போகிறது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் கடந்து போனார்கள். நீ கடந்து போவாய், எதிராளி அமிழ்ந்து போவான், உன் பின்னாலதான் வருவான் தொடுக்கு பிடிச்சுக்கிட்டு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய அன்பு உண்மையில வைத்திருக்கிறார். சபையை கொஞ்சம் நிதானித்து பாரு. விசுவாசத்தினாலே அவர்கள் இறங்கி தரையிலே வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடந்து கடந்து அக்கறைக்கு போனார்கள். பெரிய பார்வோன் சேனையாகிய அந்த பிசாசோ அந்த எதிராளியோ கடந்து போக நினைச்சு அமிழ்ந்து போனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு பாசம் வைத்திருக்கிற தேவனைத்தான் நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார். கவனிங்க, யோர்தானை கடந்தால்தான் அந்த பட்டணத்தை பிடிக்க முடியும். 32 ராஜாக்களுடைய பட்டணம் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்து போவதற்காக ஆண்டவருக்கு அதை நடத்துகிற போதகன், வழி நடத்துகிற போதகன் என்ன செய்கிறான்? அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் அந்த யோர்தான் மட்டும் கடந்து போகும் முன்னே அங்கே தங்குகிறார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய கடமை இஸ்ரவேல் ஜனங்களை 35 லட்சம் ஜனங்களை நடத்தணும்னா சும்மா ஒண்ணு இல்ல. ஊழியம்னா யாரதானலாம் செய்ய முடியாது. கடக்கணும், காத்து கிடக்கணும், முழுவதுமா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். அப்பதான் பலிபீடத்துல உனக்கு ஆண்டவருக்கு சாதகமான நீ நேசிக்கிற உன்னுடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு பரத்திலிருந்து பதில் வரும்.